கடைக்கு போகிற இடத்துல 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நில்லுங்கம்மா. வீட்டுக்கு போனோன்னே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிங்க. போங்க. ஓகே மேடம். எங்கேப்பா போகிறீங்க? ஃப்ரெண்டு வீட்டுங்க சார். 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. ஏதாவது அத்தியாவசிய தேவைக்கு தான் வெளியவே வரணும். நீ ஹெல்மெட்டும் போடல, மாஸ்க்கும் போடல. இப்படி அலட்சியமாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. கொரோனா தொத்துனா யாராவது மூலமாக உனக்கு வந்துருச்சுன்னா உன் மூலமாக 100கணக்கான பேருக்கு பரவிடும். டிவிலையும் பேப்பர்லையும் எத்தனை விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த நோய் பரவுச்சுன்னா மனித சமுதாயமாக அழிஞ்சிரும்பா. இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக எங்களை மாதிரி போலீஸ்காரங்க உங்களை பத்திரமா வீட்டில் இருக்க சொல்லிட்டு நாங்கள் வெளியே காவல் காத்துட்ருக்கோம். கொஞ்சமாவது மனித நேயத்தோட புரிஞ்சு நடத்துங்கப்பா. நீங்களாம் வெளியே சுத்தாமல் இருந்தாலே இந்த நோயை பரவாமல் தடுத்துடலாம். தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. சாரி சார், வெளியே வந்து தப்பு சார். இனிமேல் வெளியே சுத்த மாட்டேன் சார். தம்பி ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். தற்போது மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல்துறை சார்பாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கவும். பொது மக்களாகிய நீங்கள் தற்போது செய்ய வேண்டியது உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எப்போதும் வெளியில் இருக்கிறோம். நீங்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து உங்களுக்காக பணிபுரியும் பல்வேறு துறை அலுவலர்களை மனதில் கொண்டு வீட்டினுள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.